கோயிங் டு கோ ஃபார் அன் எஸ்ஐபி. நான் எஸ்ஐபியா போல. நான் இண்டிவிஜுவலா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில, அந்த எஸ்ஐபிய நீங்க எந்த மாரி இன்வெஸ்ட் பண்ணலான்றத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இப்ப எஸ்ஐபின்னும்போது ஒரு ரூ. 10,000 எடுத்துட்டு போய் போடுறதுன்னு இல்ல. அதையும் நீங்க செக்ரிகேட் பண்ணணும். அந்த செக்ரிகேட் பண்ற ஆப்ஷன் எப்படி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு 40% நீங்க முடிஞ்ச வரைக்கும் சேஃபர் சைட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போறது பெட்டர். ஏன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கல் ஃப்ரம் 1993 எடுத்துக்கலாம். குளோபலைசேஷன் வந்து நம்ம இந்தியாக்குள்ள கொண்டு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 32 இயர்ஸ் நம்ம வந்து தாண்டி வந்துட்டோம். இந்த 32 வருஷ ஜர்னில நிஃப்டி 50 ஓட இண்டெக்ஸ் ரிட்டர்ன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜா 12-13% வந்து மினிமம் குடுத்துட்டு இருக்கு. அப்போ எவ்வளோதான் மார்க்கெட் கீழ விழுந்தாலும், பெரிய பெரிய கிராஷஸ மார்க்கெட் பார்த்தாலும், யுவர் ஆவரேஜ் காம்பவுண்டட் ரிட்டர்ன்ஸ் வில் பி அரவுண்ட் 12-13 மேக்ஸ் 14% வரைக்கும் போகலாம். ஸோ அப்போ உங்களோட எஸ்ஐபில 40% யூ கேன் கோ ஃபார் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். செகண்டு ஒரு 30% எங்க எடுத்துட்டு போலாம்னா, யூ கேன் கோ ஃபார் குவாலிட்டி ஸ்டாக்ஸ் இன் செக்டார் வைஸ். எப்படின்னா, ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது இட் வில் பி பெட்டர். நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம்னா, இண்டெக்ஸ் ஃபண்ட்ல 40% யூஸ் பண்ணிட்டோம். செகண்ட் என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் யூசிங் 30% ஃபார் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ். லார்ஜ் கேப்ல ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்ஸ பிக் பண்ண தெரிஞ்சதுன்னா தப்பில்ல. நீங்க தாராளமா 30% என்ன பண்ணலாம், ஸ்டாக்ஸ வந்து சூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் அன் இன்ஸ்டன்ஸ் வச்சு லார்ஜ் கேப் எடுத்துக்கிட்டீங்கனாலே தெரியும். நிஃப்டி 50 லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் அதுக்குள்ள என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு, அதுல எந்த ஸ்டாக் நல்லா இருக்குன்னு பார்த்து, அதுல இன்வெஸ்ட் பண்றதும் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ஐடியாவா இருக்கும்.